தக்குவா என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். உலகத்தில் இதுவரை வந்த சமுதாயத்தினர்கள் அவ்வளவு பேருக்கும் இனிமேல் உள்ள சமுதாயத்திற்கும் நாம் ஒரு உபதேசம் செய்தோம், நாம் ஒரு வசியத்தை செய்தோம். அல்லாஹ் சொல்கிறான், என்ன வசியத்? அனித்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வசியத்தை செய்திருக்கிறோம். இது தனிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கோ ஒரு உம்மத்திற்கோ உள்ளது அல்ல. இதுவரை வந்த எல்லா உம்மத்தினர்களுக்கும் இனிமேல் உள்ள சமூகத்திற்கு உண்டான ஒரு வசியத் என்று அல்லாஹ்வே சொல்லக்கூடிய ஒரு உபதேசம்தான் இறையச்சம் என்பது. அதே போல ஒரு மனிதனுடைய தராதரம், கண்ணியம் என்பது அது நிர்ணயிக்கப்படுவது தக்வாவை கொண்டுதான் என்று குர்ஆன் சொல்கிறது. இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் கண்ணியமானவர்கள் யார்? உங்களிலே கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால், யார் இறையச்சம் உள்ளவர்களோ, யார் தக்வாவை உடையவர்களோ அவர்கள் தான் கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அதே போல் நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களுடைய நோக்கமும் தக்வா தான். எந்த அமல்கள், நோன்பாகட்டும், அதே போல் நம்முடைய தொழுகையாகட்டும், ஹஜ் ஆகட்டும், எந்த ஜகாத்தா எதுவா இருந்தாலும், நோன்பை பற்றி அல்லாஹ் செய்யும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதே போல் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது வதஸவ்வது, ஹஜ்ஜுக்காக நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள், அதற்காக கட்டு சாதனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபைன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சாதனங்களில் எல்லாம் மிக மிக சிறந்தது தக்வா என்று. அப்ப ஹஜ்ஜினுடைய, நோன்பினுடைய, எல்லா அமல்களுடைய நோக்கமும் பிரதானமான மூலாதார அடிப்படையும் கூட தக்வா என்பதை குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. ஜும்மாவுல 5 ஃபர்து, குத்பாவுல ஜும்மாவுடைய குத்பாவுக்கு 5 ஃபர்து. அதுல ஒரு ஃபர்து என்னன்னா, உஸீக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பிதக்வல்லாஹ், மக்களே உங்களுக்கு அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டு உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன் என்று சொல்வது ஃபர்து. தக்வாவை கொண்டு உண்டான வசியத்து ஃபர்து. விளங்குகிறதோ விளங்கவில்லையோ ஒவ்வொரு வாரமும் அதை சொல்லப்பட்டாக வேண்டும். தக்வாவை கொண்டு உண்டான வசியத் அது இல்லைன்னு ஜும்மாவுடைய குத்பா கூடாது. அப்படிப்பட்ட அளவிற்கு அல்லாஹ் தஆலா முக்கியமானதாக அதை ஆக்கி வைத்திருக்கிறான். அருமையான பெருமக்களே, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த ரசூல் சொன்னான், எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, மனைவியோட சேர்ந்து இருந்தாலும் சரி, ஏன் பயணத்திலே கூட அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பயணத்தில் ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா, யா அல்லாஹ் இந்த பயணத்தில் உன்னிடத்தில் கேட்கிறேன், நல்ல நடைமுறைகளையும் தக்வாவையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். அதனால எல்லா நேரத்திலேயும் நமக்கு தேவை அடிப்படை தக்வா என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், விலாயத்திற்கு காரணம் தக்வா. ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய வலியாக போகிறார் என்று சொன்னால், ஆகிறார் என்று சொன்னால் தக்வா தான் காரணம். அல்லாஹ் சொன்னான், அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு, அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை உலகத்திலே ஆகிரத்திலே. யார் அவர்கள்? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமானுக்கு பின்னால அல்லாஹ் அதைத்தான் சொன்னான், தக்வா உள்ளவர்கள் என்று சொன்னான். அதனால விலாயத்துக்கும் அடிப்படை தக்வா தான். எந்த அமலுடைய மூலாதாரமும் தக்வா தான். குத்பாவில் ஒவ்வொரு வாரம் சொல்லப்பட வேண்டிய ஃபர்தும் தக்வா தான். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே உலகத்தில் உண்டான எல்லோருக்கும் செய்த ஒரு வசியத்து தக்வா தான் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுடைய கண்ணியம், தராதரம் என்பது அவருடைய தக்வாவை பொறுத்து என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. தக்வாவில 3 மர்த்தபா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு என்னன்னா, நிரந்தரமான நம்மை நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தக்வா. ஒரு ஆள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டாருன்னு வைங்க, கலிமா சொல்லிட்டாருன்னா அது தக்வாவினுடைய தொடக்கம். அது தக்வாவினுடைய தொடக்கம். அது கலிமாவினுடைய வார்த்தை என்பது தக்வாவினுடைய தொடக்கம். அதுல என்ன ஆகும்? அந்த வார்த்தையை சொன்ன காரணத்தினால பாவங்கள் செய்தால் நரகத்திற்கு செல்வார். ஆனால் கடைசியில ஹுலூதுன் நார், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதை விட்டு பாதுகாக்கப்பட்டு கடைசியில சொர்க்கம் வந்துருவார் இந்த கலிமாவினால், இந்த தக்வாவுடைய வார்த்தையினால். அதனால தக்வாவுடைய முதல் நிலை என்பது அது கலிமாவை சொல்லக்கூடிய அந்த வாசகம், ஹுலூதுன் நாரை விட்டு பாதுகாக்கக்கூடியது. 2வதுங்கிறது சிறிய பெரிய பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வது. அதுதான் அசலான தக்வா.
நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து செய்வதும், அல்லாஹ் தடுத்ததை அல்லாஹ் தடுத்தார் என்பதற்காக ஒதுங்கிக் கொள்வது. இதுதான் தக்வாவுடைய பிரதானமான காரியம். மூணாவது என்னன்னு சொன்னா, பாவமா அப்படின்னு தெரியல கன்ஃபார்மா, ஒரு சின்ன அதுல யோசனை இருக்கு. கேஎஃப்சி சாப்பிடலாமா அப்படின்னு என்ன செய்யுது இந்த இது, அதுக்குன்னு ஆதாரத்தை தேடிக்கிட்டு அலையக்கூடாது. அவ அப்படியா அப்படின்னா ஒதுங்கிக்கிறது. இது தக்வாவினுடைய அந்தஸ்தான கண்ணியமான தரம் என்று சொல்வார் உண்மையான பெருமக்களே. அதனாலே தக்வாவில் 3 விதமான தரம் இருக்கிறது. தக்வா என்பது வெளியில பார்க்கப்படுறது இல்லை, கோலத்தை கொண்டல்ல, வார்த்தையை கொண்டல்ல, செயல்பாடுகளை கொண்டல்ல, அலங்காரத்தை கொண்டல்ல. தக்வா என்பது கல்போடு சம்பந்தப்பட்டது. அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா வா அஷார இலா சத்ரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் பக்கம் சுட்டி காண்பித்தார். தக்வாங்கிறது இங்கன்னு சொன்னார். தக்வாங்கிறது வெளியினுடைய கோலத்தை கொண்டு அல்ல அளப்பது என்பது, அது கல்வோடு சம்பந்தப்பட்டது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். உண்மையான பெருமக்களே, இன்னைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குது? பள்ளிக்குள்ள இபாதத் செய்யறோம், கல்பு பூரா வேற எங்கேயோ இருக்குது, கல்பு பூரா வேற எங்கேயோ இருக்குது. தக்வாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுங்கிறத நாம யோசிக்க. தக்வாவை பொறுத்தவரையிலே அலானியத்தை விட அதனுடைய சிறுதான் முக்கியம் சொல்வான். வெளிரங்கமான நிலைகளை விட ரகசியமான நிலை இது எப்படி இருக்குது, இதை பொறுத்துத்தான் தக்வாவை அளக்க வேண்டும் என்று சொல்வார். ஒரு 3 பேர் பனீ இஸ்ரவேலுடைய காலகட்டத்திலே கடுமையான ஒரு காற்று நேரத்தில் காட்டிலே ஒரு கோயிலுக்குள்ள மாட்டிக்கொண்டார் என்பது புகார் ஷரீஃபில் ஹதீஸ் சொல்றது இல்லையா? கடுமையான காற்று, சூறாவளி காற்றிலே அவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா, மழையிலேயும் ஒரு கோயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. மாட்டின அடிச்ச காற்றினுடைய வேகம் ஒரு பாறை உருண்டு வந்து வாசலை அடைச்சுக்கிடுச்சு. 3 பேரால தள்ள முடியாது, வெளியில் வர்றது ஒரு வழியும் இல்லை, உள்ள இருந்து அவங்களுக்கு முகத்து தான். ஆனா ஒவ்வொரு ஆட்களும் தங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒரு அமலை சொல்லி துவா செய்தாங்க. எல்லாரும் என்ன சொல்லி துவா செய்தாங்கன்னா, ரப்பே அந்த காரியத்தை நான் உனக்காக அல்லவா செய்தேன், எனக்கு வேற எந்த நோக்கம் இல்லை, உனக்காக உனக்காக உனக்காக. ஒரு பெண்ணை நான் விரும்பினேன், ரொம்ப அழகான பெண்ணு. என்னுடைய உள்ளத்தில் அந்த பெண்ணை பற்றி உண்டான ஆசை இருந்தது. அந்த பெண் அடைமாட்டமா என் மனசுல உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தேன். அவளும் ஒரு உதவி தேடி வந்தாள். சரியா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சிட்டு உதவி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்னுடைய மனோ விருப்பத்தை தீர்ப்பதற்கு அவரிடத்தில் செல்லும் பொழுது தயாராயிட்டா. அவளும் எங்களை தடுப்பதற்கு எந்த நிலையும் இல்லை. இத்தகில்லா, அல்லாஹ் பயந்துக்கோன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை தான், ரப்பே என்னை தடுப்பதற்குண்டான எந்த வேறு காரணங்கள் இல்லை, உன்னை பயந்து நான் ஒதுங்கியது உன்னுடைய தக்வாவை கொண்டு என்பது உண்மையானால் எங்களுக்கு இந்த பாராகணும்னு சொன்னாங்க. 3 பேரும் உனக்காக 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 நாங்கள் செய்த அமல் உண்மையானால் என்று ஒவ்வொரு ஆட்களும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு அமலை சொன்னார். ஒரு ஆள் அப்படி ஒரு பெண்ணினுடைய நிலையை சொன்னார். ஒரு ஆள் என்னுடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்கள், இயலாதவர்கள், தள்ளாடியவர்கள், அவர்களுக்கு நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துதான் நான் சாப்பிடுவேன், அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிட்டு தான் என்னுடைய தேவையை நான் பார்ப்பேன். இது ரப்பே உனக்காக அல்லவா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அடுத்து நீ பெற்றோர்களுக்கு உபகாரமா இருக்க வேண்டும் என்று சொன்னாயே, அதனால நான் அவர்களுக்குண்டான இந்த பணிவிடைகளையும் நற்காரியங்களையும் செய்தது உனக்காக அல்லவா, உனக்காக என்று இருக்குமானால் கொஞ்சம் அகலனும் சொன்ன. இதுல லேச வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2வது நல்லா அகன்றுச்சுனாலும் மேலே ஏறி வெட்களை குறிக்க முடியாது, அப்படி பாரு. 3வது ஆள் சொன்னார், யா அல்லாஹ் என்னிடத்துல ஒரு ஆள் ஒரு பணி செய்தார், வேலை செய்தார். அவர் ஏதோ ஒரு காரணத்தினால குறிப்பிட்ட காலகட்டத்தினுடைய இந்த சம்பளத்தை பணத்தை வாங்காம அவர் போயிட்டார். ஆனால் நான் அதை பத்திரப்படுத்தி வைத்தேன். பணமாக மாத்திரமல்ல, அந்த பணத்தை கொண்டு நான் ஒரு ஆடு வாங்கினேன். அதுக்கு பிறகு அது பெருகிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பெருகிச்சு, பெருகிச்சு, மந்தை ஆயிடுச்சு. அதை மேய்ப்பதற்கு பொறுப்பாளரை ஏற்படுத்தினேன். அந்த செக்ஷனையே தனியா ஆக்கிட்டேன். ரொம்ப காலம் கழிச்சு அவர் வந்தார். அவருடைய வறுமை சிரமம் அதை என்னிடத்தில் சொல்லி, ஒரு நேரத்துல நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன், எங்களுக்கு ஏதாவது உண்டான அந்த பணம் உங்கள்கிட்ட ஒன்று மிச்சம் இருக்க தாங்கன்னு சொல்லி நெருக்குவோம், வந்த பூரா உனக்குத்தான், கேலி பண்ணாதீங்க, ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்டார். நான் கேலிலாம் பண்ணல, இது உனக்கு உள்ளதுதான் சொன்னேன். ரப்பே அது உனக்காக அல்லவா நான் செய்தேன், உனக்காக அல்லவா, உனக்காக உனக்காக என்று சொல்லி அந்த காரியத்திலே துவா செய்யும் பொழுதுதான் அந்த பாறை முழுவதுமாக அகன்று அவர்கள் வெளியே வந்தார் என்பதை ஹதீஸில் நம்ம பார்க்க. தக்வா ஒரு மனுஷனிடத்துல இருக்குமானால், இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்குமானால்,
என்னென்ன பயன்பாடுகள் குர்ஆன் ஏராளமாக சொல்லி காண்பிக்கிறது. இன்று ஓதப்பட்ட ஆயத்திலே கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் இறையச்சம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து நிவாரணத்தை அளிப்பான். எதிர்பாராத ரிஸ்கை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். எதிர்பாராத ரிஸ்க், அது ஒரு இன்பம் அல்லவா? அது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், எதிர்பாராத அளவுக்கு உண்டான ஒரு ரிஸ்க் நிலையில் வருகிறது தக்வாவின் காரணத்தினால் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அது மாதிரி உமை இத்தகில்லாஹ் ஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அல்லாஹ் அவருடைய யார் தக்வா உள்ளவர்களா இருக்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய காரியங்களை லேசாக்குகிறான். இன்னொரு இடத்துல யுகஃபிரான் வஸய்யாத்திஹி வ யுஅஸிம் லஹு அஜ்ரா. அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மாதிரி கூலியை பன்மடங்காக்கி கொடுக்கிறான். 1க்கு 10 எல்லாம் இல்ல, 1க்கு 70 இல்ல. தக்வாவினுடைய நிலையை பொறுத்து தான் கூலியின் அளவு. அமல்களுடைய கூலியின் அளவு எதை பொறுத்தாங்க? தக்வாவை பொறுத்து. அதனால குர்ஆன் ஷரீஃப் தக்வாவை ஏராளமான பயன்பாடுகளை சொல்லி காண்பிக்கிறது. லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. நீங்கள் உண்மையான தக்வா உள்ளவர்களாக இருந்தால் எதிரிகள் செய்யக்கூடிய எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த இடையூறையும் பண்ணாதுங்கிறார். ஒரு இடையூறும் பண்ணாது. தக்வா அதான் அதுக்கு அடிப்படையான நிலை என்று அல்லாஹ் சொல்கிறார். அது மாதிரி ஜஅல்லக்கும் ஃபுர்கானா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கல்விலே ஹிதாயத்தை தருவான். ஃபுர்கானா என்பதற்கு சமயோஜிதமான அறிவை தருவான் சொல்றான். தக்வா இருந்துச்சுன்னு சொன்னா சமயோஜிதமான அறிவு. அந்த நேரத்தில் உடனே முடிவெடுக்க வேண்டும். அப்படி சமயோஜிதமான நல்ல அறிவையும் தக்வாவின் காரணத்தினால் வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஆசானாகி விடுகிறான். அல்லாஹ் உங்களை கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் ஒருத்தர் மற்றவர்கள் அல்ல, அல்லாஹ்வே ஆசானாக ஆகிறான் தக்வா இருந்தால். தக்வாவுக்கு ஏராளமான பயன்பாடுகளை, ஏராளமான ஜன்னத்துல்லதி உழைதல் முத்தகூன். சொர்க்கம் என்பது முத்தகீன்களுக்குத்தான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அதனால துன்யாவினுடைய ஆகிரத்தினுடைய எல்லா மேன்மைகளுக்கும் தக்வாவை தான் மார்க்கம் நமக்கு அடிப்படையாக சொல்கிறது. எல்லா விஷயத்திலையும் தக்வா வேணும். ஆனால் குர்ஆனுடைய மொத்த சாரத்தை பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை தான் குர்ஆன் முக்கியமா சொல்லுது. 2 விஷயத்துல தக்வா வேணுங்கிறத குர்ஆனுடைய மொத்த சாரத்தை பார்த்தால் இந்த 2 விஷயத்துல தக்வா இருந்துச்சுன்னா எல்லாத்திலையும் தக்வா வந்தது. முதலாவது ஷஹவாத், 2வது சுபஹாத். அது என்ன ஷஹவாத் சுபஹாத் என்று சொன்னால், ஷஹவாத் என்று சொன்னால் பாவம் செய்வதற்கான எல்லா சூழலும் இருக்குது. நம்மள யாரும் பார்க்கல, நமக்கு அந்த பாவம் செய்யணும்னு மனசுல தேட்டம் கொதி இருக்குது. பாவம் செய்யணும்னு மனசு தூண்டுது, படபட மனசு என்ன செய்யுது, அந்த பாவத்தை செய் என்று மனதில் ஆசையாக இருக்கிறது. அந்த பாவத்தை பார்ப்பவர்கள் யாரும் இல்லை. ஆசையும் இருக்கிறது, சூழலும் இருக்கிறது, எல்லாம் ஒத்து இருக்குது. இந்த நேரத்தில அல்லாஹுவை பயந்து ஒரு மனிதர் ஒதுங்கினார் என்று சொன்னால் ஷஹவத்தை அடக்கிய காரணத்தினால் அவர் தக்வா உள்ளார். அல்லாஹ் அந்த நசீபை தந்தார். அல்லாஹ்வுக்கு அப்படி செய்யறதுங்கிறது பெரிய பாக்கியம் இல்லை. அல்லாஹ்வுக்கா இது ஏதோ ஒரு பெண்ணிட தப்பா நடக்கிறது அப்படிங்கிறது மட்டுமில்ல, ஒரு புறம் பேச வேண்டியது இருக்குது. சரியான கட்டம், அந்த நேரத்துல அவரை பத்தி போட்டா அப்படியே தீப்பிடிக்கும். அப்படி மாதிரி ஒரு நிலை இல்ல இல்ல, புறம் பேசக்கூடாதுன்னு மார்க்க சொல்லுது. அதனால மனசுல ஆசை இருந்தாலும் நான் அடக்கிக்கிறேன், அல்லாஹ்வுக்கா நான் அடக்கிறேன் என்று ஒரு மனிதர் அந்த பாவத்தை விருது நீங்கினார், ஷஹவத்தை அடக்கினார், ஆசையை அடக்கினார். இதுதான் இறையச்சத்தினுடைய உன்னதமான 2 நிலைகள்ல ஒரு நிலைன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல ரப்பை பயந்து தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்துவது, இறையச்சமுள்ள ஒழுக்கமான தக்வாவுடைய வாழ்க்கைக்காக உலகத்திலே பெரிய விலை கொடுத்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பெரிய விலை கொடுத்தவங்க, சாதாரண விலை இல்லை. எங்கிருந்தோ அவர்கள் கடைசியிலே சந்தையிலே அடிமையாக விற்கப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த நேரத்துல அவங்கள ஒரு பெண்மணி ஆசைக்காக கூப்பிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சந்தர்ப்பம் முதலாவது என்னன்னு, வெளியூர், உள்ளூரா இருந்தா கூட தெரிஞ்சிடும். இவர் அங்க பலஸ்தீன்ல வந்திருக்கிறாரு, இங்க வந்து இருக்கிறாங்க எகிப்துல, அதனால வெளியூர். 4 பேருக்கு தெரியதானே பாவம் செய்ய மாட்டோம், 4 பேருக்கு தெரியாம ரகசியமா செய்யறது ஒரு துணிவு வரும். முதலாவது வெளியூர் யாருக்குங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 2வது இளைஞர், இவர் ஜீவன் இல்லாத அல்லா இல்ல,
இவர் சரியான ஆளு, இவர் இளைஞர், வலிமையானவர், ஆற்றல் மிக்கவர், அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர். மூணாவது, தன்னை கூப்பிடுவது ஒரு அழகி, அது அப்படிலாம் இல்ல, அவர் அழகான பெண், அந்த பெண் ஒரு அழகி. நாலாவது, அந்தஸ்துள்ளவளும் கூட. அழகான நிலைங்கிறது மாத்திரமல்ல, ஒரு கீர்த்தியும் அந்தஸ்து மிக்க பெண், அழகும் உள்ளவள், அந்தஸ்தும் உள்ளவள். அது மாதிரி தப்பு வெளியில தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல். என்ன இது, அரண்மனை, அதனால தப்பு வெளியில தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை. ஆறாவது, பெண்ணே விரும்பி கூப்பிடுறார். இவருக்கு ஆசை மட்டும் இல்ல, பெண்ணே விரும்பி கூப்பிடுகிறார்கள், அவர்களை விரும்பி அடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஏழாவது, மறுத்தால் தண்டனை, மறுத்தால் சிறை. அப்படி ஒரு கட்டத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, நான் அந்த பாவத்தை செய்ய தயாரா இல்ல, எனக்கு சிறை கொடுத்தாலும் சரி, தண்டனை கொடுத்தாலும் சரி என்று கற்பொடுக்கமான வாழ்க்கைக்காக, தன்னுடைய ஆசையை அடக்கியதற்காக பெரும் விலை கொடுத்தவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பெரும் விலை கொடுத்தவர். வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கிக் கொள்வது என்பது இருக்கிறதே, உண்மையிலேயே அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபுங்கிறத சந்தேகமே இல்லை. சொர்க்கம் அவங்களுக்கு வாஜிப். அதாவது ஹாரூன் ரஷீத் பாஷாவுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன சண்டை. சண்டையில நீங்க சொர்க்கவாசி இல்ல நரகவாசின்ட்டாங்களாம் அவங்கள பார்த்து. நீங்க செய்யற செயல்லாம் பார்த்தா சொர்க்கத்துக்கு போற ஆள் மாதிரி தெரியல, நீங்க நான் நரகவாசின்னா நீ தராக்குன்ட்டார் அவரு. நான் நரகவாசின்னா அப்புறம் என்னடா இது தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் பண்ணி கடைசியில இப்படி ஒரு கருத்துல முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி அதுக்கு உண்டான விளக்கம் கேட்கறதுக்கு போனா ஒவ்வொரு ஆட்களும் எங்க நரக சொர்க்கம் இம்மா முடிவு பண்ண முடியும், அது இம்பாக்க முடியாத ஐட்டம், அதனால இதுக்கு தீர்ப்பு எல்லாம் சொல்ல முடியாது, பத்துவா கொடுக்குற அளவுக்குள்ள ஐட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஹதரத் இமாம் முஹம்மது இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல போன உடனே மன்னரை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்க வாழ்க்கையில எப்பாவது ஒரு சந்தர்ப்பத்துல பாவம் செய்வதற்கான சூழல் எல்லாம் இருந்து அல்லாஹ்வுடைய பயத்துக்காக மாத்திரம் அந்த பாவத்தை செய்யாம எப்பாவது ஒதுங்கி இருக்கிறீங்களா? ஞாபகம் வந்துருச்சு. ஆமா எல்லா சூழ்நிலை ஒத்துருந்துச்சு, பாவம் செய்வதற்கு உண்டான முழு நிலை. ஆனால் என் ரப்பை பயந்து நான் ஒரு கட்டத்துல ஒதுங்குறேன். நீங்க சொர்க்கவாசின்னா அம்மா மன் காஃப மக்காம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொண்டாரே ஃபைனல் ஜன்னத்திஹில் மஅவா, அவர் ஒதுங்குவிடம் சொர்க்கம் அல்லாஹ் சொல்றான் என்று அந்த ஆயத்தை சொல்லி, அதனால நீங்க சொர்க்கவாசி தான், ஒன்னும் தலாகலாம் ஆகாது, சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. அருமையானவர்களே, அதனால ரெண்டே ரெண்டு விஷயத்துலதான் முக்கியமாக தக்குவாங்கிறது வேணுங்கிறார். முதலாவது ஷஹவத், ஆசைகளை அடக்குவது, ஆசைகளை அடக்குவது. இரண்டாவது அடக்க வேண்டியதுங்கிறது சுபஹாத், ஹலால் ஹராம பேணிதான் நடப்போம். ஹலால ஹலால் ஒரு மோமீன்களுடைய சாதாரணமான இயல்பு, ஹலாலான எடுத்துக்கிடுவாங்க, ஹராம விட்டு தவிர்த்துக்கிடுவாங்க, அது முக்கியம் இல்லை. அதையும் தாண்டி சுபஹத், எப்படி இது சரியா அப்படின்னு மனசுல ஒரு சந்தேகம் வருது, மனசுல ஒரு சந்தேகம் வருது. அதாவது அப்துல்லாஹ் பின் முபாரக் தகப்பனார் முபாரக் அவங்க சொன்னாங்களாம், தன்னுடைய தாயார்ட்ட போய் கேட்டாங்களாம், இபாதத் செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சம் இன்பம் வரமாட்டேங்குது, நானும் ரொம்ப பேணுதலா ஹலாலான உணவு இதெல்லாம் ரொம்ப பேணுதலா தான் இருக்கிறேன், நீங்களும் என்ன வயிற்றுல சுமந்து இருக்கும் பொழுது ஹலால உணவு தான் உண்டீங்கன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஏன் இந்த இன்பம் கிடைக்க மாட்டேங்குது, இபாதத்தில் ஒரு சுவை ஒரு இன்பம் வரவில்லையேன்னு கேட்டாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, என்ன கர்ப்பமா இருக்கிற பொழுது நீங்க ஏதாவது கூடாத எதுவும் பொருள் சாப்பிட்டீங்களா? சொன்னாங்களாம், ஆமாப்பா, பக்கத்து வீட்டினுடைய அந்த செடி இருக்குது இல்லையா, அதுல பழுத்த ஒரு பழம் நம்ம வீட்டு பக்கம் சார்ந்து இருந்துச்சு, நான் அந்த பழத்தை எடுத்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டேன். நீங்க உடனே போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அதற்கான மன்னிப்பை, அதற்குண்டான பகரத்தை என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து மன்னிப்பு கேட்டார். அந்த முபாரக் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அதற்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக். யார் அப்துல்லாஹ் இப்னு முபாரக்? இமாம் புகாரிக்கு உஸ்தாத், இமாம் புகாரிக்கு உஸ்தாத் அவர்கள். வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சுபஹாத்துகளை, எதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதோ, சரியா வருமா, இது நல்ல உணவு தானா, ஹலாலானது தானா,
என்று ஒரு சின்ன மனசுல சுபஹாக்கள் சந்தேக நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அதை விட்டும் தவிர்த்து கொள்வதுதான் சுபகத்தை விட்டு நீங்குவது என்பதற்குண்டான அர்த்தம். அதனால எல்லா காரியத்திலையும் தக்வா வேணும்னு சொன்னாலும் கூட குறிப்பா 2 விஷயத்துல வேணும்னு சொல்றாங்க. ஒண்ணு ஷஹ்வத்தை கட்டுப்படுத்துவதிலும், இன்னொன்று சுபஹாத்தை விட்டு நீங்கி இருப்பது. அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள் புரிவானா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆன் ஷரீஃபிலே இறையச்சம் உள்ளவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு என்னென்ன சோபனங்களை எல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் சன்மானமாக அல்லாஹ் நமக்கு தருவானா. உண்மையான தக்வா உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா. அவனிடத்தில் கண்ணியமான அந்த தக்வா உள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.